அம்மா வீட்டு தோட்டத்துல அறுவடை பண்ண போலாமாங்க? அம்மா எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. "அது எப்படி கனி எனக்கு வர காயெல்லாம் உனக்கு வர மாட்டேங்குது, உனக்கு வர காயெல்லாம் எனக்கு வர மாட்டேங்குது" அப்படிம்பாங்க. அது என்னவோ உண்மையா தாங்க இருக்குது. கொத்தவரங்காயும், கத்திரிக்காயும் அம்மா வீட்டு தோட்டத்துல ஊறுபட்ட காய் வருங்க. நமக்கு அது வருவனா நிக்குதுங்க. அதே மாரி சொரக்கா, பீக்கங்கா நமக்கு நல்லா வருங்களா? அம்மாவுக்கு ரொம்ப காய் கம்மியா தான் ஈல்டு வருதும்பாங்க. நானும் அந்த கொத்தவரங்காய ஒரு டைமாச்சும் நல்லா அறுவடை பண்ணிடலான்ட்டுங்க, வருஷம் வருஷம் தவறாம விதைய போட்டுறதுங்க. ஆனா செடி வருவனா நிக்குதுங்க. "டேய் 2 காயாச்சும் குட்றா" அப்படின்ட்டு தாங்க ஆசையா இருக்கும். அதுவும் இங்க தோட்டத்துல பாருங்களேன் கொத்தவரங்காய, ஒரு காய பார்த்தா இன்னொரு காய பார்க்க தேவையில்லைங்க. அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. அப்படியே ஜட ஜடையா காய் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையா இருந்ததுங்க. ஏன்னா கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சத்து அதிகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நாங்க என்ன பண்ணோம்னா, கொத்தவரங்காய் எல்லாம் அறுவடை பண்ணிட்டுங்க, கொத்தவரங்காய் வத்தல் போடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணியிருந்தோம். வெண்டைக்காயுமே பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருந்ததுங்க. நாட்டு வெண்டைக்காய், ஆஃபீஸ் வெண்டைக்கான்னு 2யுமே அறுவடை பண்ணியிருந்தோங்க. நம்ம தோட்டத்துல என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ட்டு டீட்டெயில்டா லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பா பாருங்க.